உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நமக்கு நிதி மேலாண்மை இல்லை. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இது வந்து நீண்ட கால கோரிக்கை. இவங்க இன்னைக்கு நேரத்தில் இல்லை, இதுலேயே இந்த 4 ஆண்டுகளா இந்த கோரிக்கையை வச்சு போராடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறதுனால இந்த வாக்கு அறுவடை தான், வேற ஒன்றும் இதில் இல்லை. அக்கறை இருந்தால் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும். சொல்ற மாதிரி பெரிய நிதி சுமையில தான் இது போய் நிறுத்தும். இது ஏற்கனவே இருக்கிற கடனோடு கூடுதலாக கடன் ஆகும், அவ்வளோதான். சரி, இப்போ நீண்ட நாள் இருந்த கோரிக்கையை நிறைவேற்றியதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இவங்க வலுவான ஒரு அமைப்பா இருக்காங்க, ஜாக்டோஜியோ. அதுல பல லட்சம் வாக்குகள் இருக்கு. ஒரு வேளை அதை நிறைவேற்றல, எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் நினைச்சு இதை நிறைவேற்றிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒரு வலுவான அமைப்பு எதுவும் இல்லை. சம வேலை சம ஊதியம் கேட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துற மாதிரி இல்லை. அது அந்த கோரிக்கையும் நீண்ட காலமா இருக்கு. இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க வந்து நிறைவேற்றி தருவோம்னு சொன்னதுதான். தேர்தல் அறிக்கையிலே, கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம்னு கொடுத்ததுதான். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் போராடுறாங்க. அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற நிர்வாக சீர்கேடு, மாற்று பொருளாதார பெருக்கம் இல்லை. வரி இன்னொன்னு சாராயம் தான் இருக்கு. அதுல சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரி அத்தியாவசியத்துல உயர்த்தி தான் நம்ம மக்களை சுரண்டி தான் இந்த இதை செய்ய வேண்டியது இருக்கு. சகிக்க முடியாத சுமையை மக்கள் மேல திணிச்சிருது. சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதை பத்தி கவலைப்பட முடியல. இப்ப நம்ம என்னன்னா, இவ்வளவு லட்சம் கடன் வாங்கியிருக்கோம், நம்ம எதை ஒண்ணுமே சிறப்பா நிறைவேற்றலையேங்கிறதான். என்ன கல்வியை தரமா கொடுத்தோம், இல்ல போக்குவரத்து இருக்கு, போக்குவரத்து எல்லாம் தனியார் கொடுத்தாச்சு. அரசு போக்குவரத்தே நீங்க பாக்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தனியார் மயப்படுத்தி கொண்டு போறாங்க. அப்ப மின் உற்பத்தி விநியோகமும் எல்லாம் தனியார் முதலாளிகள். சோலாரும் சரி, காற்றாலையும் சரி, சூரிய ஒளியும் சரி, எல்லாமே தனியாருக்கு போகுது. தனியாற்று இருந்தா நம்ம வாங்கிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமே நமக்கு மருத்துவ தரம் உயர்த்தப்பட்டதுனோ, அல்ல சாலை போடுதல் பராமரிப்புல சிறப்பா இருக்குதுனோ, எது ஒண்ணுமே நம்ம நிறைவடையல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கடன் ஏன் வந்தது அப்படின்னா அதுதான் தெரியல. வாங்கி வாங்கி இப்படி இலவசமா இறைச்சி விட்டுட்டா அப்புறம் என்ன வருது? எத்தனாயிரம் கோடி வட்டியை கட்டுறது சொல்லுங்க. வீதியில வந்து போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள், வீதியில வந்து போராடுறாங்க செவிலியர்கள், வீதியில வந்து போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள். எந்த தாய்மாரும் 1000 ரூபாய் கொடுங்க வீட்டுக்குன்னு வந்து வீதியில போராடல. எந்த தங்கையும் வந்து 1000 எங்களுக்கு கொடுங்கன்னு புதுமை பெண் திட்டத்துல கொடுங்கன்னு கேட்கல. எந்த தம்பிகள் வந்து தமிழ் மகன் எங்களுக்கு 1000 கொடுங்கன்னு கேட்கல. இதெல்லாம் வாக்கு பறிக்கிறதுக்கான நுட்பம் தானே. பிஜேபி மொத்தமா பீகார்ல 10,000 போட்டுச்சு பெண்களுக்கு. உங்களுக்கு மொத்தமா 10,000 வங்கி கணக்குல போட்டுச்சு. இது மாசம் மாசம் 1000 போட்டு ஒரு ஆண்டுக்கு 12,000 கொடுக்குது. ரெண்டும் வாக்குக்கான காசு தான். அப்ப இது நம்ம முதலமைச்சர் வந்து பொங்கலை திராவிட பொங்கல் சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்து இந்த மோடி பொங்கல் சொல்றாங்க. இந்த பொங்கல் ஏன் பொங்கல் ரெண்டு பேரும் இப்படி ஒரு உறவு கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்குது? மோடி பொங்கல்லாம் அங்கிட்டு ஓடி பொங்கல்னு சொல்ல வேண்டியதுதான். சும்மா போட்டு அவங்களுக்கு எந்த பெருமையுமே தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். கீழடியை வந்து இந்திய நாகரிகம்பா, இவன் திராவிட நாகரிகம்பா. தமிழன்னா அவனுக்கு நாக்கு சுளிக்கிறோம், அது சொல்ல பயப்படுவான். எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ஒரு மூத்த குறியா இருக்கான், பெருமை மிகுந்த இனமா இருக்கான், ஆகப்பெரிய இலக்கியத்தை வச்சிருக்கான், உலகத்திலே சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறான், முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனக்கூட்டமா இருக்கிறான் அவன்.
இவனை ஒழிக்கணும்னா வரலாற்று பெருமையோடு இருக்கிற இனமாவும் இருக்கிறான். இவனை ஒழிக்கணும், அதனால அவனுக்கு அவனுடைய அடையாளங்களை மறைச்சு அழிக்கணும்னு நினைப்பாங்க. உலகத்துக்கே நம்மளுடைய தேசிய பண்டிகை, நம்மளுடைய பண்டிகை பொங்கல்னு தெரியும். அப்ப அதை ஆளாளுக்கு சொல்லிக்கிருவாங்க. உங்களுக்கு கோபம் வருதா இப்படி சொல்றதுனால? வருதுன்னா மாத்தி போடுங்க வாக்க. கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தது வேற ஏதாவது. அதுல நான் எப்பவுமே கவனம் செலுத்துறது இல்லை, கருத்து கணிப்புலாம். போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நான் 4 விழுக்காடு வருவேன்னாங்க, 8.5 விழுக்காடு வந்தேன். நான் போய் வழக்கா போட்டு நிற்க முடியும்? அதெல்லாம் எனக்கு எப்போ உடன்பாடு இல்லை. கருத்துங்கிறது எடுக்கிறாங்கல்ல அவங்க கருத்து, புரியுதா? எந்த கருத்துக்கும் வாக்கு இல்லையா ஐயா, காசுக்கு தான் வாக்கு. காந்தி இங்க எந்த தலைவனுக்கும் ஓட்டு கிடையாது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு போட்டதான் காசு இல்லாத வாக்கு, மற்ற எல்லாம் 500 1000. அந்த நான் தான் சொன்னேன்ல, இங்க மதிப்புமிக்க ஒரே தலைவர் காந்தி தான், அவருக்கு தான் ஓட்டு. தேர்தல் அறிக்கையை நாங்க கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது பயனற்றது. அது அது எடைக்கு போட கூட பயன்படாது அந்த அறிக்கை இவங்க கொடுக்கறதெல்லாம். நான் ஆட்சி எப்படி நடத்துவோம் அப்படின்னு ஒரு செயல்பாட்டு வரைவு அப்படிதான் கொடுத்தோம். இந்த முறையும் கொடுப்போம். அதுல 1-2 சிக்கல் இல்லை. எங்களுக்கு முதன்மையானது 100 முதன்மையான திட்டம். அது நாங்க சொல்லும் போது நீங்க அதை வெளியிடுவேன், நீங்க இப்ப பாருங்க. அதுல வேற ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்கு. நீங்க ஊழல், லஞ்சமற்ற, பசி, பஞ்சமற்ற, இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத போதை, இந்த பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை, இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும்னு எங்க அண்ணன் நிரூபிச்சாப்புல. உலகம் அங்கீகரிக்கலை ஒழிய தமிழீழ மண்ணில் அவர் கட்டுன நாட்டில் லஞ்சம் கிடையாது, பொய் கிடையாது, சூதாட்டம் கிடையாது, மது கிடையாது, ஊழல் கிடையாது, கொலை கொள்ளை கிடையாது, பாலியல் வன்கொடுமை கிடையாது, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு கனவு தேசத்தை அவர் படைச்சாரு. அந்த கனவு இப்ப எங்க கிட்ட இருக்கு, அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். வடநாட்டுல தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை தூண்டிவிடுறதுக்கான ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, தொடர்ந்து தாக்கப்படுறாங்கன்னு நீங்க சொல்றது நான் ஏற்கல. ஒரு திருத்தணியா அந்த பசங்க போதையில பண்ணிட்டாங்கன்னு. அதே மாதிரி அவங்க வட இந்தியாவில இருந்து வர்ற இளைஞர்களும் நிறைய இங்க குற்றங்களை செய்யறாங்க. இந்த போதைகள் அதிகமா உள்ள வர்றது காரணமே அவங்களுடைய வருகை ஒரு காரணம். 2வது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போற நம்ம பிள்ளைகள், வயிற்றுக்கு காட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண்களை வலுக்கட்டாயமா வன்புணர்வு செய்யறது, தாக்குறது. காவல்துறையே வட இந்திய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தாக்கும்போது நீங்க இதை கேள்வி வைக்கலையே. விரட்டி நம்ம பிள்ளைகள் எல்லாம் அடிச்சாங்கல்ல, அப்போல்லாம் நீங்க கேட்கலையே. அதனால நீங்க வன்முறையை நம்ம ஊக்கப்படுத்தல, அது பிள்ளை. அதை அரசு தடுத்து கண்டிக்கணும். யாரையும் தாக்கி அழிக்கிறது, அடிச்சு விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம். ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும். ஆனால் எங்களுடைய இது வட இந்திய இளைஞர்கள், வட இந்தியர்கள் அதிக வருகை தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலே அரசியலும் அதிகாரம் இல்லாம அடிமையா இருக்குது இந்த இனம். இதுக்கென்று இல்லை, சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும், இதுக்கு ஒன்றும் இல்லை. ஆழமா பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீடிக்கும் போது இப்ப இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துக்கிட்டு வரும்போது என்ன வரும்னா, இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும். இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாறும். ஏற்கனவே எல்லா இடங்கள்லையும் இந்தி இருக்கு. எல்லா இடங்கள்லையும் சாதாரண பெட்டி கடை, காட்டு வேலை, தோட்ட வேலை, எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வந்துருச்சு. தவிர்க்க முடியாத கூலியா வேலையாட்களா மாறிட்டாங்க. ஏன்னா நம்மளை நுட்பமா உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டான். உங்களுக்கு புரியுதுங்க, சும்மா உட்காந்து காசுறேன்ட்டான். அப்ப அந்த இடம் வேலை அப்படி இருக்கு, தேவை இருக்குது, அவன் அந்த இடத்த நிறைச்சிடறான். அப்படிங்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் இங்க வீடு எடுப்பான், இங்கேயே தங்குவான், இங்க குடும்ப அட்டை எடுப்பான், இங்க வாக்கு உரிமை எடுப்பான். அப்ப அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான். தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும். நான் ஏற்கனவே அடிமையா இருக்கேன், மேலும் அடிமையாகி அப்ப நாடற்ற நிலமற்றவனா அடித்து விரட்டப்படுவேன். இது நடக்கும். நீங்க
சொந்த மண்ணில் இருந்து நான் பதிவு பண்ணுறேன், எழுதி வைங்க, இன்னொரு 10 ஆண்டுகள் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் வந்து அதை தடுக்காது. என் பிள்ளைகளுக்கு ஏன் அந்த வேலையை கொடுக்க முடியாதா? திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா, உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும்? 100 பேரா? இந்தா நான் அனுப்புகிறேன். வயக்காட்டுக்கு வேலைக்கு ஆளா? இந்தா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்ப முடியாதா என்ன? கேரளாவில் 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி பயன்படுத்துது கேரளா? நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட காசு வச்சிருக்கீங்களா? எங்கே கொண்டு நிறுத்துவீங்க என் நாட்டை? இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற நாட்டில் சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேன்னு சொல்ற ஒரு நாட்டை எங்கேயா பார்த்துட்டு இருக்கீங்களா? 28 விழுக்காடு சோறு இல்லாமல் படுக்க போறான். பட்டினி குறியீட்டில் இருக்கிற நாட்டில் நம்ம நாடு முதன்மையான இடத்துல இருக்கு. அவ்வளவு பசி இருக்கு, அவ்வளவு ஏழ்மை இருக்கு. அறிவாற்றல் உடலாற்றல் இரண்டையும் உழைப்புல ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேங்கிற நாடு ஓட்ட பறிக்கிற வேலை தானே இது. அதனால உழைக்கும் திறனற்று போயிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள். ஏன்னா குடி, பொழுதுபோக்கு, கேளிக்கை, இலவசம், எல்லாமே இலவசம் வருது. அதனால அவன் வந்து வட இந்திய வருகை தவிர்க்க முடியாதது ஆயிடுது. இது பேராபத்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பார்த்தேன் செய்தியில. அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையா? அரசே விற்கிது, அப்புறம் என்ன? அரசு மருத்துவமனையில குடிக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாம் குடிங்கன்னு தானே விற்கிது. இதை சொல்றதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்க? நடவடிக்கை எடுத்தா வியாபாரம் குறையும். பரவாயில்ல, பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது. அரசு அங்கீகரிச்சு மதுவை வித்துட்டு இதை போய் பேசிட்டு இருந்து இது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? குடிச்சுட்டு போதையில போட்டு போயிட்டாங்க, சுத்தம் பண்ணிட்டு போயிருந்தா தெரியாது. யாராவது வந்து குடிச்சுக்கிட்டு சொன்ன ஒரு கொடை அவனுக்காக ஒரு சிகிச்சைக்காக போறாரு, இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது. அது தெரிஞ்சிருக்காது. கீழே விழுந்ததுனால ஆஸ்பத்திரி போகணுட்டு அங்க போகும்போது இப்படி கிடந்திருக்கு எல்லாமே. அதை உடனே அவன் எடுத்து 30 செகண்ட் வீடியோ தான், 2 தடவை எடுத்துருக்கான். அதுக்குள்ள வந்து எடுத்துட்டாங்களா? விடுங்க. சரி, இப்ப அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு வந்து ஆலயங்கள்ல அன்னைக்கு கூட ஒரு பார்த்தேன் கன்னியாகுமரி. அது ஒரு பதவி திமிரு தான், அதிகார திமிரு. யாரு நம்மளை கேட்கறதுன்ட்டு? யாரு கேட்கறது? அவரு ஆட்சியில இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அவரை ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்கய்யா, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க சொல்லுங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அதிகார திமிருல பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விஜயுடைய அந்த ஆட்சி பங்கு அப்படின்ற அந்த வசனத்தை எப்படி பார்க்கணும்? அது தெரியல. அது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்குங்கிறது கோரிக்கையா வைக்கிறாங்க. அதனால அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்ப என்னன்னா, மத்தியில வந்து ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்பவே பாருங்க, நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில பங்கு எடுத்திருக்கு, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்துல கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கதுதான். காரைக்குடி தொகுதியில கடைசியா அறிவிப்போம். இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு. பிப்ரவரி 21 அறிவிப்போம். சொந்த மண்ண காரைக்குடி மட்டும் இல்ல, எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ணு தான். இல்ல எனக்கு வந்து நான் ஒரு ஊருக்காரன் இல்லையே. நான் உலகத்துக்கானவன், அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன். எனக்கு நீங்க வந்து இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்க தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான். நான் கடல், என்னைய குட்டையாக்க முடியாது. நீங்க ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது. நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல, அறிவிப்புங்கிறது பிப்ரவரி 21 தான். எல்லா மொத்த வேட்பாளர் வாக்கு வங்கி. ஆமா,
சொந்த ஊர்ல ஒரு தாய் பாசம் இருக்கும்ல நம்ம பிள்ளைன்னு. எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க நீங்க. அது காமிப்போம். 21 அறிவிப்போம். 21 பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு இருக்கு. அதுல எல்லா வேட்பாளரையும் அறிவிப்போம். இப்போ நாங்க வந்து 100-150 வேட்பாளர்கிட்ட தான் அறிவிச்சிருக்கோம். இன்னும் மிச்ச வேட்பாளர்கள் எல்லாம் தேர்வு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப மொத்தமா அறிவிப்போம். இல்ல அது எங்க கோட்பாட்டுல இல்ல. இப்ப எனக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும், ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை. என்னோட தத்துவம் தனியா இருக்குது. இப்ப எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவான். அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்துல உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க. மீறி வந்தாலும் எங்க கோட்பாடு வேற. நாங்க வந்து தனித்தமிழ் ஈழம், அது தவிர எங்களுக்கு வேற தீர்வு இல்லைம்போம். எங்களுக்கு ஒரே கொள்கை மொழி தமிழ் தான்போம். பயிற்று மொழி தமிழ், ஆங்கில கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்க விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம்போம். இதை ஏற்கனவே ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், இதெல்லாம் அரசு பணின்னு நான் மாத்துவேன். இவங்க ஆனா வீட்டுல போய் நல்லா பால் சாப்பிடுவாங்க, கறி திம்பாங்க, அது வேற. என்னடா லெக் பீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பைத்தியக்கார கூட்டம். இங்க பால் வளத்துறை இருக்கும், பால் இருக்கும். வளம் எங்க இருக்கு? எங்க இருந்துடா பால் வருது? வளத்துறை எங்கடானா இல்ல. கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பாரு, கால்நடை எங்கன்னா இருக்காது. அது மாதிரி சில கோட்பாடுகளோட நம்ம உடன்பட முடியாது. நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இதுல எந்த கட்சியோட சேர்ந்து உழைப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. இவங்க எல்லாரையும் ஒழிச்சாதான் அதை ஒழிக்க முடியும். உண்மையா இல்லையா சொல்லுங்க. நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன், அவங்க காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள். நான் வந்து 36 லட்சம் வாக்கு 1 ரூபா கூட கொடுக்காம பெற்றிருக்கேன். இன்னொரு 36 லட்சம் கூட்டிட்டேன்னா நான் ஓடிடுவேன். அப்ப மக்களுக்கு இந்த புள்ள வென்றுவான் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும். நீங்க காசு கொடுக்கும் போதே ஊழல் லஞ்சத்துக்கான விதை அங்க ஊண்டப்பட்டது. எந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நீங்க காசு வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்தி இருக்கீங்க. இப்போ இந்த ரோட்டை ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு போடலன்னு இவர் சட்டையை பிடிச்சி நான் கேட்க முடியாது. அவன் கையடுறா, நீ நோட்டை வாங்காமையோட ஓட்டை போட்ட, இப்ப ரோட்டை பத்தி கேட்கிறாயும்பா. கொள்கை உன்னதமான கொள்கை. அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்தே வந்து எதோடய கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு இதுல வந்து நீங்க உறுதியா இருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனா அரசியல் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் இந்த தமிழ்நாட்டில் அது சும்மா அது ஒரு சும்மா அது ஒரு இதை கட்டி வச்சுக்கிறாங்க. கெஜ்ரிவால் வெல்ல முடியுது தனிச்சு நின்று. வென்றாரா இல்லையா அதை சொல்லுங்க. 2 முறை வென்றாருல. அப்ப 2 முறை வென்றாரா இல்லையா? கூட்டணி வச்சு வென்று என்ன நீங்க தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? தனிச்சு நின்று 34 தொகுதியில 40 பாராளுமன்றத்துல 37 தொகுதியே அம்மா ஜெயலலிதா வென்றாங்களா இல்லையா? தனிச்சு நிக்கிறது. தனிச்சுனா என்ன, போய் காட்டுக்குள்ள தனியா நிக்க. ஒரு தலைவனுக்கு முதல் அழகு தன் மக்களை முழுமையா நேசிக்கணும், நம்பணும், தன் மண்ணை முழுமையா நேசிக்கணும். இதுதான் தகுதி. நான் என் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன், அவங்களை நம்பி நிக்கிறேன். எனக்கு எதுக்கு கூட்டணி? இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு? நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள்லாம் வந்து அருமையான கொள்கைகள். மக்களை முன்னேற்றணும், மக்களுடைய கையேந்து வைக்க கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை தான் நாம் தமிழர் கட்சி கொள்கை. ஆனா அதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுதுங்க. அதாவது நீங்க அப்படி மக்களை வந்து என்னைக்குமே நான் சொல்றேன், என் மக்கள் மகத்தானவர்கள். இது எங்க தாத்தா ஜீவானந்தத்திலிருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்தது என்னன்னா, மக்களை குறை சொல்லாதீங்க. எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சதான் மக்களை குறை சொல்லக்கூடாது. நான் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யாரு? நீங்க அந்த மக்கள் இருந்து நம்மளை பெற்ற தாய் தந்தையர். என் தாயும் தந்தையும் படிக்கல, என்னை படிக்க வச்சான்ல. அப்படி பேசக்கூடாது. என் மக்கள் மகத்தானவர்கள். இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சும் எனக்கு 36 லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியா மாத்திருக்கான்னா மக்கள் மகத்தானவன் தானே. வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல. நீங்க சீன மூங்கில் வந்து 9 ஆண்டுகள் கழிச்சுதான் அது முளைச்சு வெளியில வருது. ஆனா 6 மாசத்துல விண்ணை தொடர உயரத்துக்கு போயிருது. ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது, கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு 9 ஆண்டுகளா அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்தி டக்குன்னு மேல வருது.
இப்ப நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல மாறும். மாறுதல்னு இதெல்லாம் வேணாம். வேற ஒண்ணு வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது. இங்க பொறுமையும் ஒரு வித போர் தான். இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது போராட்டம் தான். அதனால இது நீங்க அப்படி அப்படி இது பண்ணிடாதீங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்ற மாதிரி நாங்க மெதுவா வருவோம், ஆனா ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டோங்கிறவுல. அது மாதிரி கொஞ்சம் காலம் எடுக்குது. இங்க மாறுதல் என்பது மகத்தானது, ஆனா அது கொஞ்சம் காலம் எடுக்குது. எது ஒன்றுமே எளிதா நடக்கணும்னு நினைக்கிற மக்களின் மனநிலையில அந்த மாறுதலுக்கான சிந்தனை வர கொஞ்சம் காலம் எடுக்குதுங்கிறான். தொடக்கத்துல அது ரொம்ப கடினமா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இறுதியில மாற்றம் தான் அழகா இருக்குதுங்கிறான். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால அதை நீங்க பொருள்படுத்தாதீங்க. நாங்க கொஞ்சம் கூட தற்சோர்வு அடையல, நீங்க அடைஞ்சிடாதீங்க. யாருக்கு? எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை. எங்க கோட்பாடு, எங்க பாதையில எந்த இடையூறும் இல்லை. எங்க தத்துவத்துக்கு, நாங்க முன்வைக்கிற அரசியலுக்கு இந்த நிலத்துல யாருமே இல்லை. ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி. இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. மரத்தின் பயன் என்னன்னே தெரியல. மலைனா என்ன, கடல்னா என்ன, ஆறுனா என்ன, நீரின் அவசியம் என்ன, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கிட்ட நாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்க புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்த மகனார். நீங்க இங்க அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணாறு இருக்கணும், குயவர் இருக்கணும், முடிதிருத்துற மருத்துவர் இருக்கணும், உழவன் இருக்கணும், தச்சன் இருக்கணும், மீனவன் இருக்கணும். புரியுதா? இவனெல்லாம் தாண்டா சமூகம். ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான். இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி எண்ணில இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்கள்ல ஒரு முடிதிருத்திரர் மருத்துவர் குலத்துக்கு சீட் கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லு. இல்ல வண்ணாரு, இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா? இல்ல தச்சருக்கு, இல்ல வேளாறு இருக்கிற இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, கொடுத்துருக்கானா? ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல், தமிழ் தேசியனத்திற்கு அரசியல். என் மக்கள் எல்லாம் மேல ஏறணும். இங்க ஆதி தமிழன் இருக்கான் பறைய, அவன் மேம்படாம ஒரு தேசியனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேர், அது விடுதலைன்னு பேர் இல்லை. இப்ப தேவேந்திரரை வெளியேற்றா பட்டியல் இருந்து நாங்க போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னீன்னா அங்க என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுது, என் தமிழ் குடி தாழுது. அது என் தன்மானத்துக்கு இழுப்பு. தூக்குடா என்னடா நான் வச்சு தாழ்த்தப்பட்டவன் தூக்குடா. தமிழன் எவனுமே தாழ்த்தப்பட்டவன் இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. ஏன்னா தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே அவன் பெருமைக்குரியவங்கிறான் என் தாத்தை புரட்சி பாவலர் பாவேந்தேன். அப்ப நான் பெருமைக்குரியவன். எனக்கு என்ன எஸ்சியில வச்சு சலுகை கொடுக்குற? உரிமை குடுறா. எஸ்சியில வச்சு என்னடா கொடுப்ப? ஏழாடா, ஏழை பிசியில விடாது எம்பிசியில வச்சு குடுறா, எனக்கு தனியா வச்சு குடுறா. என்ன நீ என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யாரு? அப்ப நீ அப்படி ஒரு இது வருது இல்ல. அந்த கோட்பாடை கொண்டு வரணும்னா நீங்க இந்த இடத்துல தனித்த தத்துவத்தை வச்சுதான் நிக்கணும். இவன் எவனோடும் கூட்டணி சேர முடியாது, தரமாட்டான், செய்ய மாட்டான். ஜெயலலிதாவாவது தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியரை குறித்து சபாநாயகராவது ஆக்குச்சு, அந்த அம்மாவாவது ஆக்குச்சு. இவன் இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணிருக்கா? பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா? வென்றுகா? இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனே நீங்க பொது தொகுதியில் நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா அந்த திமுக? சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்துல ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சுச்சு. தலித்து எழில்மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணுச்சு தெரியுமா? எங்க அண்ணன் பெரம்பலூர்ல இருந்தாப்புல ராசா வெறும் பறையர் ரோட்ல தான் வென்றாரு. அவரு எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? பொது தொகுதியா மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன? ஏன்னா நாங்க எங்க அண்ணனை தமிழனா பாப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பாக்குற. இப்ப சிக்கல் புரியுதா? அதனாலதான் இந்த நிலையை நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப இவங்களோட எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது, தனிச்சு நின்னாதான் செய்ய முடியும். இப்ப பாருங்க, இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம். நீங்க போடுங்க, போடாம போங்க.
எங்க கிட்ட சாதி பார்த்துட்டீங்கன்னா என் தத்துவம் செத்து போயிடும். மதம் பார்த்துட்டீங்கன்னா போயிடும். நான் முன்வைக்கிற அரசியலை தான் நீங்க பார்க்கணும். நாங்க எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும். அதை தான் பார்க்கணும். அதை விட்டு இவர் என்ன ஆளுக, இவர் என்ன மதம், என்ன சாதி, இதெல்லாம் பார்த்தா அதுலதான் இந்த நாடு நாசமாய் போய் கிடக்கு. கொஞ்ச நாள் சாதியில நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க. சாதியில நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க. திருப்பி அந்த திராவிட கட்சிகள்கிட்ட போய் 2-3 சீட்டுக்கு நம்ம நிக்கிறதை தவிர வேற என்ன இருக்கு? நமக்கு வலிமை என்ன இருக்கு? அதுதான். அதை மாறணும்னா, நீங்க மாத்தணும்னா எப்படி பண்ணுவீங்க? வட மாவட்டங்கள்ல படையாச்சி தெருவுக்குள்ள பறையர் வாக்கெட்டு போக முடியாது. பறையர் தெருவுக்குள்ள படையாச்சி போறதே இல்லை. இது எப்ப மாறுன்னு நினைக்கிறீங்க? மாத்திரமா இல்லையா? எங்க கட்சியில எப்படி? பறையருக்கு இடம் என் தங்கச்சிக்கு படையாச்சி மாவட்ட தலைவன். இவன் என்ன செய்யறான்? தங்கச்சி வாடான்னு தெருவில் கூட்டி போறானா இல்லையா? போறான் பாருங்க. இங்க படையாச்சிக்கு சீட்டு தேர்தலில் நிக்க பறையர் மாவட்ட தலைவரா இருக்கான். அண்ணே வானே தங்கச்சி வாடா அப்படின்னு தெருவுக்குள்ள கூட்டி போறான். அம்மா போடு என் தங்கச்சிக்குன்றான். மாறுதல். அதிகாரத்துக்கு இப்படி போனாதான் இப்படி போடுங்க. நீ குறுக்கு வழியில போய் இலக்க தொடுறதை விட நேர் வழியில மெதுவா போய் தொடுங்கிறான். நான் என்ன பண்ணப்போ? என்ன பண்ண சொல்றீங்க? கூட்டணி வச்சு இப்ப இருங்க, கூட்டணி நான் வைக்கிறேன். கூட்டணி வச்ச எங்க அண்ணன், இல்ல கூட்டணி வச்ச எங்க ஐயா, இல்ல கூட்டணி வச்ச கட்சிகள் உள்ள போய் சாதிச்சது என்ன? நீங்க கூட்டணி தலைவர், நீங்க கோச்சுக்கிறீங்களோ, நான் ஏதாவது தவறுன்னு பட்டா கூட பேச முடியும். அமிங்கி போறதில்ல. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க, கூட்டணியில் இல்லாத எங்க ஐயா பெற்ற வாக்கு, எங்க ஐயா ராமதாஸ். கூட்டணியில் இல்லாத எங்க அண்ணன் வைகோ பெற்ற வாக்கு. கூட்டணியில் இல்லாத ஐயா விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்கு. கூட்டணிக்குள்ள போய் பெற்ற வாக்கை என்னங்க வாக்கு குறைதா இல்லையா? அப்படி பேசாதீங்க. வளர்ச்சிங்கிறது என்ன நீங்க நினைக்கிறீங்க? வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு எடுத்தவொடனே இலைய வெட்டவொடனே பூக்கணும் காய்க்கணும்னு பேசிக்கிறீங்க. இந்த மாமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்திருக்கும்? கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். நீங்க உடனே பூக்கணும் காய்க்கணும்ன்றீங்க. அறிவுரையாதான் பாக்குறாரு. அது ஆக்கப்பூர்வமா இல்ல. நீங்க இவங்களுக்கு தெரியாம இது உள்ள வந்துச்சு போதை விற்பனையே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இது உங்களுக்கு தெரியாமையான்ட்டு அந்த கேள்வி கேட்குறீங்க. அவங்களுக்கு தெரியும். காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், அதிகாரத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த போதை பழக்கம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி விற்கப்படுறது காரணம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாது. இப்ப எனக்கிட்ட அதிகாரம் வருது, நான் வந்துடுறேன், நீங்க வித்து காட்டுங்க பார்ப்போம். சொல்லுங்க. தாத்தா காமராஜ் காலத்துல சாராய கடை இல்ல, எத்தனை பேர் கள்ளச்சாராயத்துல செத்தான்? தலைவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல. தலைவனே வியாபாரியா இருந்தா நீ சாராயம் விற்கிற, அப்புறம் போதை விற்கிறதுல என்ன பிரச்சனை? அதையும் சேர்த்து விற்கிற, இதுல என்ன பண்ண முடியும்? ரொம்ப நன்றி.